வணக்கம், இது உங்கள் அழகு குறிப்புகள். இன்று நாம் பார்க்க போவது கொலஸ்ட்ரால் என்னும் கொடிய அரக்கன். அனைவருக்கும் சுவையாக சாப்பிடுவது என்றால் மிகவும் பிடிக்கும். இதனால் சுவைகள் அதிகம் கொண்ட எண்ணெயில் பொரித்து பல வகையான உணவுகளை நாம் சாப்பிடுவதில் கொள்ளை பிரியமாக இருக்க தோன்றும். பாகற்காய் கசப்பு சுவையாக இருந்தாலும் அதில் உடலில் ஆரோக்கியத்துக்கான ஏராளமான சத்துக்கள் நிறைந்துள்ளன. எனவே வயதான காலங்களில் ஏற்படும் கொலஸ்ட்ரால் போன்ற பல பிரச்சனைகளை வராமல் தடுக்கின்றது. எனவே தினமும் நமது அன்றாட உணவுகளில் கொலஸ்ட்ரால் நிறைந்த உணவை தவிர்த்து உடலுக்கு ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிட வேண்டும். சுவை தரும் ஆபத்துக்கள் நிறைந்த உணவுகள். சிவப்பு இறைச்சி. ஆடு, மாடு, பன்றி போன்ற சிவப்பு நிறமுள்ள இறைச்சிகளை தவிர்த்து மிகவும் நல்லது. இந்த சிவப்பு நிற இறைச்சிகளை சாப்பிடுவதனால் பல வகையான உடல் உபாதைகளுக்கு ஆளாகின்றோம். எனவே உடலுக்கு ஆரோக்கியம் தரும் மீன் வகைகளை சாப்பிட வேண்டும். வெண்ணெய்யில் நம் உடலுக்கு தீங்கு தரும் கலப்பு பொருட்கள் கலந்துள்ளது. எனவே இவை கொலஸ்ட்ரால் பிரச்சனைகளை அதிகப்படுத்துகின்றன. மேலும் பானுடன் பட்டரை சேர்த்து சாப்பிடுவதை முற்றிலும் தவிர்க்க வேண்டும். முட்டையின் மஞ்சள் கரு. கடைகளில் விற்கப்படும் முட்டைகளில் அதிக கலப்படம் இருப்பதால் அதில் உள்ள மஞ்சள் கரு மிகவும் ஆபத்தானது. எனவே நாட்டு முட்டைகளை தவிர கடைகளில் விற்கப்படும் முட்டைகளை வாங்கி சாப்பிடுவதை தவிர்த்து விட வேண்டும். ஐஸ்கிரீமில் அதிகமாக கொலஸ்ட்ரால் நிறைந்து காணப்படுகிறது. எனவே உடல் பருமன் கொண்டவர்கள் ஐஸ்கிரீம் அதிகமாக சாப்பிடுவதை முற்றிலும் தவிர்க்க வேண்டும். கோழி இறைச்சி ஆரோக்கியமாக இருந்தாலும் அதை எண்ணெயில் பொரித்து சாப்பிடும் போது கொலஸ்ட்ரால் அதிகம் நிறைந்த உணவாக மாறிவிடுகிறது. எனவே கோழி இறைச்சியை எண்ணெயில் பொரித்து சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டும். நன்றி.